இந்த வீடியோ பதிவு ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. ஸோ நம்மளுடைய ஆயுஷ் யூஜி டாக்டர்ஸ் யூடியூப் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கவுன்சிலிங் கைடன்ஸ் சப்போர்ட் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ கீழே கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த்ல இருந்து நிறைய நீட் ஆஸ்பிரண்ட்ஸ் கேட்கக்கூடிய கேள்வி வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட் சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி, ஸோ இந்த மருத்துவ படிப்புகளுக்கு எப்போ சார் கவுன்சிலிங் நடக்கும், கவுன்சிலிங் நடக்குமா இல்லை தள்ளி போகுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். நீங்கள் பார்க்குறது ஆயுஷ் யூஜி டாக்டர்ஸ். நான் உங்களுக்கு கார்த்திக். நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியா கோட்டாவுடைய சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி படிப்புகளுக்கு கலந்தாய்வு முதல் ரவுண்ட் ஆன்லைனில் முடிஞ்சு அதற்கான அந்த காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கான அந்த இது ப்ராசஸிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? எப்போ தமிழ்நாட்டில் நடக்கும் அப்படின்ற ஒரு இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து தமிழ்நாட்டில் இதுவரையும் சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி படிப்புகளுக்கு வந்து 7380 பேர் வந்து பாத்தீங்கன்னா விண்ணப்பம் வந்து விண்ணப்பிச்சிருக்காங்க. ஸோ கலந்தாய்வு அதாவது கவுன்சிலிங் வந்து நேரடியா அடுத்த மாசம் வந்து நடக்குன்ற மாதிரி நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு. அதாவது சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி, ஸோ இந்த மருத்துவ படிப்புகளுக்கு இதுவரையும் வந்து 7380 பேர் வந்து விண்ணப்பிச்சிருக்காங்க, மாணவர்கள் மாணவிகள். அது மட்டும் இல்லாம இதோடைய ரேங்கிங் லிஸ்ட், அதாவது மெரிட் தரவரிசை பட்டியலை வந்து இன்னும் வந்து 3வது 4வது வாரத்துக்குள்ள வந்து வெளியிட்டுருவாங்க. அக்டோபர் மாதம் தான் வந்து கவுன்சிலிங் தொடங்கணும் அப்படின்ற மாதிரி அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இந்த கவுன்சிலிங்கை பொறுத்தவரையும் சென்னையில தான் நடக்கும். இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி துறையின் கீழ் அரும்பாக்கம் அறிஞர் அண்ணா அரசு இந்திய மருத்துவமனை வளாகத்தில் சித்த மருத்துவக் கல்லூரி, யுனானி மருத்துவக் கல்லூரி, திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் உள்ள சித்த மருத்துவக் கல்லூரி, மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் உள்ள ஹோமியோபதி மருத்துவக் கல்லூரி மற்றும் கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய மாவட்டம் நாகர்கோவில் அருகே கோட்டாரில் ஆயுர்வேத கல்லூரி ஆகியவை உள்ளன. இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் கல்லூரி. ஸோ அது போக வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் கல்லூரியுமே இருக்கு. அதுக்கும் சேர்த்து தான் வந்து நமக்கு கலந்தாய்வு தொடங்குவாங்க. மொத்த சீட்ஸ்ன்றது பாத்தீங்கன்னா இந்த 5 அரசு கல்லூரிகளில் உள்ள 330 இடங்களில் அகில இந்திய ஒதுக்கீட்டுக்குன்னு பாத்தீங்கன்னா 50 இடங்கள் வந்து ஏற்கனவே ஒதுக்கிட்டாங்க. மீதம் பாத்தீங்கன்னா ஸ்டேட்ல மொத்தம் 280 இடங்கள் மாநில அரசுக்கு உள்ளது. இதே போல் 30 தனியார் கல்லூரிகளில் உள்ள 1980 இடங்களில் 15% அகில இந்திய ஒதுக்கீட்டுக்கு ஒதுக்கப்படுகிறது. அதாவது தமிழ்நாட்டில் ஆல் இந்தியா கோட்டான்னு ஒரு அப்ளிகேஷன் போடுறீங்க, அதுக்கு வந்து 15% வந்து ஒதுக்கிடுவாங்க. மீதமுள்ள இடங்களில் 65% மாநில அரசுக்கும் 35% நிர்வாக ஒதுக்கீடு, அதாவது கவர்மெண்ட் கோட்டாக்கும் 35% வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் வந்து ரிசர்வ் பண்ணிடுவாங்க. அரசு ஒதுக்கீடு இடங்கள், நிர்வாக ஒதுக்கீடு இடங்கள் மற்றும் தனியார் கல்லூரிகளின் அகில இந்திய ஒதுக்கீடு இடங்களுக்கு மாநில அரசு கலந்தாய்வு நடத்தி வருகிறது. அரசு கல்லூரிகளின் 15% இடங்களுக்கு மட்டும் மத்திய அரசு கலந்தாய்வு நடத்துகிறது. ஸோ ஏற்கனவே சொன்னதான் அந்த WACCC நடக்குதுல்ல, அதை தான் அந்த இடத்துல சொல்லி காமிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுல வந்து அந்த 15% சீட்டை வந்து அவங்க கொடுத்துட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு BSMS, BAMS, BUMS, BHMS பட்டப்படிப்புகளுக்கு 2024-25 ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆகஸ்ட் 4ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி 27ஆம் தேதி வரையும் 5 மணியோட முடிஞ்சு. இதுல வந்து நீட் எழுதுறவங்க கண்டிப்பா நீட் மார்க் அடிப்படையில தான் இதோட இது இருக்கும். எல்லாமே வந்து எல்லாம் சப்மிட் பண்ணிருப்பீங்க. ஓகேவா? சப்மிட் பண்ணிட்டு ஒரு சில பேருக்கு வந்து அக்னாலஜ்மெண்ட் வந்திருக்கும், சில பேருக்கு அக்னாலஜ்மெண்ட் வராம இருந்திருக்கும். ஸோ அக்னாலஜ்மெண்ட் வரல அப்படின்னா நான் வந்து அப்ப எலிஜிபிள் கிடையாது அப்படிலாம் நினைச்சிடாதீங்க. கண்டிப்பா எல்லாரோட அப்ளிகேஷனும் அக்செப்ட் பண்ணிடுவாங்க மோஸ்ட்லி. ஓகேவா? இதன்படி அரசு ஒதுக்கீடு இடங்கள் எடுத்தீங்கன்னா 4500 பேரும், தனியார் கல்லூரிகளின் அகில இந்திய ஒதுக்கீடு இடங்களுக்கு 1450 பேரும், தனியார் கல்லூரிகளின் நிர்வாக ஒதுக்கீட்டு இடங்களுக்கு 1400 பேரும், மொத்தம் 7350 பேர் வந்து இந்த வருஷம் வந்து விண்ணப்பிச்சிருக்காங்க. கடந்த ஆண்டை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் வந்து அப்ளிகேஷன் ப்ராசஸிங் வந்து அதிகரிச்சிருக்கு. கண்டிப்பா நமக்கு செப்டம்பர் 3வது இல்ல 4வது வாரத்துல நமக்கு ரேங்கிங் லிஸ்ட், மெரிட் லிஸ்ட், தரவரிசை பட்டியலை வெளியிட்டுருவாங்க. அதுக்கப்புறம் கலந்தாய்வுன்றது ஆகஸ்ட் மாதம், அதாவது அக்டோபர் மாதம் வந்து நடைபெறும். அதை பத்திர எல்லா அப்டேட்டும் நம்ம சேனல் தொடர்ந்து